தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய நிறைய முக்கியமான செய்திகள் இருக்கு, பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா முஜ்தபா கமேனி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான உரை நிகழ்த்தியிருக்காங்க. அதுல இருக்கிறத ரொம்ப சுருக்கமா மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப முழு உரையெல்லாம் தேவையில்லை. அவர் அதுல தெளிவா என்ன சொல்றாருன்னா, நமக்கு எதிராக கிளப்பப்பட்ட அந்த நம்மளுடைய பிரிக்கிறதுக்காக ஒரு சக்தி ஒரு கெட்ட சக்தி நமக்குள்ள வந்துச்சு. அந்த கெட்ட சக்தியை நம்ம அடிச்சு விரட்டிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மக்களுடைய அந்த போராட்டம் பிரிவினைக்கான காரணமா இருந்த மொசாட்டு, அதுக்கப்புறம் யாரா வேணா இருக்கலாம், அது அமெரிக்காவுடைய கைக்கூலிகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்களை நாங்க அடிச்சு விரட்டிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா இந்த பதில் தாக்குதல் அப்படிங்கிறது வெறும் கோமினிக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ நடத்தல, இங்க இறந்த ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் நடத்தப்படுது. அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய உயிர் போகுதுன்னு கவலைப்படாதீங்க, அதுக்கு நம்ம கண்டிப்பா பழி தீர்ப்போம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்றாங்க. அதாவது உங்க குடும்பத்துல இறந்திருந்தாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களுக்காக நம்ம பழி தீர்ப்போம், உங்களுக்காகத்தான் நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க நஷ்ட ஈடு கொடுக்கணும். நஷ்ட ஈடு கொடுக்காம நம்ம போற நிறுத்த மாட்டோம். எல்லாத்துக்கு மேல நஷ்ட ஈடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட நாங்க என்ன பண்ணுவோம்னா போய் சில இடங்களை ஆக்குபை பண்ணிடுவோம். அதாவது இந்த எண்ணெய் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னா அதை நாங்க கைப்பற்றிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அதை கைப்பற்ற முடியல அப்படின்டா அதையும் அவங்களே சொல்றாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அவங்களத அழிச்சு விட்டுருவோம், நமக்கு எவ்வளவு நஷ்டமோ அதே நஷ்டத்தை நாங்க ஏற்படுத்துவோம் அப்படிங்கறதை முஜ்தபா கமேனி சொல்றாரு. 3 ஆப்ஷன் சொல்றாரு. இது 3ல ஏதாவது ஒன்றாவது நம்ம செஞ்சிருவோம். அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர்களுக்கு பதில் இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க இப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாம அவங்களுக்கு தக்க பதிலடியை கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க இப்ப நம்மளுடைய சக்தியை உணர்ந்துட்டு இருக்காங்க. இப்பவே அவங்க உணர்ந்துட்டாங்க. ஆனாலும் நம்ம இதோட விட போறதுல அடுத்தடுத்து கொடுக்க போறோம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா இன்னும் நீண்டு போகக்கூடிய ஒரு போர் தான் அப்படிங்கறதை மக்களுக்கு பக்குவப்படுத்துறாங்க. இன்னும் அவர்களுக்கு நினைத்து பார்க்காத வழியில என்ன பண்ண போறோம்னா ஒரு எதிர்வினையை கிரியேட் பண்றதுக்காக நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு எதிரியை அதாவது இன்னொரு புதிய பிரச்சனையை கிரியேட் பண்றதுக்காக நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லல. இப்போதைக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. ஒருவேளை அந்த எண்ணெய் விலையை தான் அப்படி சொல்றாங்களான்னு தெரியல. அதாவது அவங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனையை நாங்க அவங்களுக்கு உருவாக்குறதுக்காக முயற்சியில இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும், அந்த முயற்சிக்கான பலன் என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காரு. ரொம்ப சுருக்கமா இதுதான் சொல்லியிருக்காரு. அப்படியே இங்க முடிச்சிருவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு செய்தி நைட்டு வந்திருக்குது. ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா வடகொரியாவுடைய எம்பசி ஈரான்ல இருக்குது. அந்த வடகொரியாவுடைய எம்பசியை பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நேற்று அட்டாக் பண்ணிட்டாங்க. எம்பசில இருந்தவங்க இறந்துட்டாங்க. எம்பசி பாத்தீங்கன்னா முழுசா தாக்கப்பட்டிருக்கு. உடனே கிம் ஜாங் என்ன பண்ணிருக்காரு, அவரு சொல்லிட்டாரு, யாரை கேட்டு நீங்க இஸ்ரேல் எங்களுடைய எம்பசியை தாக்குனீங்க, உங்களுக்கு பதிலுக்கு நாங்க தக்க பதிலடியை கொடுத்துருவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை என்ன பண்ணிருக்காங்க, தவறான டெசிஷன் எடுத்துட்டீங்க, அதனால நீங்க பதிலடி வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் போய் பல இடத்துல பார்த்தோம், அப்படிதான் எல்லாருமே நியூஸ் போட்டிருக்காங்க. இப்ப இதுல என்ன ஒரு கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே எல்லா மீடியாலுமே டக்குன்னு வந்த உடனே ஸ்ப்ரெட் ஆயிருது. அதனால நாமளுமே உண்மைன்னு தான் நினைச்சோம். அப்புறம் போய் பார்த்தா ஃபேக்ட் செக்ல போட்டு பார்க்கும்போது அதுக்கான ஒரு கரெக்டான சோர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது வடகொரியாவுடைய எம்பசி ஈரான்ல இருக்கு, ஆனா அதை இஸ்ரேல் தாக்குனாங்களா அப்படிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு தகவலாக இருக்குது. இதுல வேற அந்த கிம் ஜாங் அவரு பதிலுக்கு திட்டின மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே அபிஷியலா அவர் இன்னும் அந்த மாதிரி பேசவே கிடையாதுங்கிறது தெரிய வந்திருக்கு. இது ஒரு பக்கமா. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நெத்தன்யாகுடைய அண்ணன், அவருக்கு பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்காங்க, அண்ணன் ஒருத்தன் தம்பி ஒருத்தன். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஓட்டோ நெத்தன்யாகு அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய அண்ணன் பாத்தீங்கன்னா நெத்தன்யாவுடைய வீடு தாக்கப்பட்டுச்சுல்ல, அந்த வீட்டுக்குள்ள அவர் இருந்திருக்காரு அப்படின்னும் அதுல அவர் உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தி உறுதி பண்ணியிருக்கோம். இன்னும் அவங்களுடைய குடும்பத்தினர்லாம் அழுதுட்டு இருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோலாம் ரிலீஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அதையும் நம்பி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு செய்தியா போட்டிருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுடைய அண்ணன் இருக்காரு, ஆனா அண்ணனுக்கெல்லாம் ஒன்னும் ஆன மாதிரி தெரியல. அது பாத்தீங்கன்னா வேற இடத்துல எங்கேயோ நடந்த தாக்குதலை கொண்டு என்ன பண்ணிருக்காங்க, அது இஸ்ரேலுக்குள்ள நடந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அதனால அது ஃபேக் வீடியோன்னு சொல்லப்படுது. அது இல்லாம நம்ம நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு அதுக்கப்புறம் மொசாட்டுடைய தலைவராக இருக்கக்கூடியவரும் பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ல, அதாவது மீட்டிங் இருந்த பில்டிங்லயே இஸ்ரேல் அட்டாக் பண்ணிருக்காங்க. அதனால அவர்கள் இறந்திருக்க கூடும்னு சொல்லிட்டு செய்திகள்ல வந்துட்டு இருக்குன்னு நம்ம சொன்னோம். அப்போ நம்ம பாத்தீங்கன்னா உறுதியாவும் சொல்ல முடியல, ஆனா இது இருக்காதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா 4 நாளாக அவர்கள் வெளியே தோன்றவே இல்லைங்கிறதை நம்ம சொல்லியிருந்தோம். அதுவும் பார்க்கும்போது இதுவரையுமே 4 நாளா அவங்க பாத்தீங்கன்னா வெளியே தோன்றல அப்படிங்கிறதா உண்மை. பலரும் பாத்தீங்கன்னா இந்த தகவல் சொல்லி கொண்டுதான் இருக்காங்க. பல இங்கிலீஷ் மீடியாஸும் போட்டுட்டு இருக்காங்க. எந்த இடத்துலயுமே அவர் உயிரிழக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் இந்த 4 நாட்களாக கிடைக்கல. அதே சமயத்துல அந்த இடத்துல எல்லாம் தாக்குதல் நடந்துச்சான்னு சொன்னா பல இடத்துல தாக்குதல் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதுனால
தாக்குதல் நடந்தப்பட்ட இடத்துல வந்து நெத்தனியாகவும் அதுக்கப்புறம் மொசாட்டோடைய ஹெட்டும் இருந்தாங்களா அப்படிங்கிறது இஸ்ரேலை வெளியிட்டாதான் நமக்கு தெரியும். அதனால வந்து அது உறுதி செய்யப்பட்ட தகவலும் கிடையாது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பொய்யான தகவலும் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா சந்தேகத்துக்குரிய தகவலாக இப்ப இருந்துட்டு இருக்கு. அதை தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து சொல்றாங்க, இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து அது வந்து பொய்யான தகவல்னு சொல்லவே கிடையாது. அது சந்தேகத்துக்குரிய தகவல்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னுமே ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நெத்தனியாகுலாம் வந்து பாத்தீங்கன்னா பங்கர்ல தான் இருப்பான், அவன் ஃபர்ஸ்ட் இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்க மாட்டான், அவன் ரொம்ப பயந்தாங்கோலி, அவன் என்ன பண்ணிருப்பான், அவன் இந்நேரத்துக்கு வந்து வெளிநாடுகள்ல போய் தஞ்சம் அடைஞ்சிருப்பான்னு சொல்றாங்க. அதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வீடியோ வெளியிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து கிளியர் செய்யணும். அப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து ஆப்போசிட்டான தகவல்களும் வந்து பார்த்தா வந்து கொண்டே இருக்கு. ஃபேக்ட் செக் எல்லாம் போய் தான் சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லாட்டினா நிறைய வந்து ஃபேக் நியூஸா போயிடும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா நியூஸுமே பாத்தீங்கன்னா பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சந்தேகத்துக்குரிய விஷயத்த சந்தேகத்துக்குரியதாக தான் நம்ம சொல்லியிருக்கோம். உறுதி செய்யப்பட்டதாக தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மறுக்கப்பட்டது இல்ல பொய்யானது அப்படிங்கறதையும் அதை சொல்லிதான் நம்ம பதிவிட்டிருக்கோம். கடைசியா ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா பஹ்ரைன் நேத்து என்ன பண்ணிருக்காங்க, ஐநாட்டு போயிருக்காங்க. ஐயோ பாவம், அவங்களுக்கு இருந்து ஐநா விட்டு வேற யாருமே இல்ல பாருங்க. ஐநாவில இந்த 2-3 வருஷம் காசா போர்ல பார்த்ததுக்கு பிறகே தெரிஞ்சிருச்சு ஐநாட்டு போறது ஒன்னுத்துக்குமே யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சு கூட இந்த பஹ்ரைன் என்ன பண்ணிருக்காங்க, ஐநால போய் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஈரான் வந்து போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு. அது தீர்மானம் பாருங்க வெற்றி அடைஞ்சிருக்கு. காசாவுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா வெற்றி அடையாது. இப்ப அந்த தீர்மானம் வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுல ரஷ்யாவோ இல்ல வந்து சைனாவோ கலந்துக்கல, மத்தவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே வந்து இந்த தீர்மானத்தை எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு வெற்றி பெற வச்சுட்டாங்க. ஆனா வெற்றி பெற்று என்ன பிரயோஜனம்? அதை வந்து ஈரான் பொருட்படுத்திக்கவே இல்லை. நீங்க என்னத்த சொல்றது, நாங்க என்னத்த கேட்கறது, தீர்மானம் வெற்றி பெற்றா நான் வந்து போரை நிறுத்தணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கண்டுக்கவே இல்லை. 2 மணி நேரத்துல பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய மறுபடியும் ஒரு ஆயில் ஸ்டோரேஜ் ஏரியாவை வந்து என்ன பண்ணிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. அது இப்ப கொழுந்து விட்டுதான் எரிஞ்சிட்டு இருக்கு. பஹ்ரைன் நினைச்சிருப்பாங்க பேசாம விட்டுருந்தா கூட தாக்கப்பட்டதை வந்து மறைச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே இழப்பில்லைன்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். இப்ப வந்து ஐநா வரையும் போனதுக்கு பிறகு 2 மணி நேரத்துல அடிச்சு அசிங்கப்படுத்தி விட்டானுங்களேன்னு நினைச்சிருப்பாங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா UAE பஹ்ரைன் 2 பேத்துக்குமே சரியான அடி. யாரை கேட்டு நீங்க அங்க எல்லாம் போய் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஈரான் பதிலடி கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வந்து முக்கியமான தகவல். கமெண்ட்ல நீங்க வந்து சொல்லுங்க, நம்ம பேசக்கூடியது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா இல்ல புரியுற மாதிரி இருக்கா? ஏன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா சொல்லுங்கிறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் தான் சொல்றோம். ஏதோ ஒண்ணு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கத்துக் கொடுக்குற மாதிரி இருந்தா கொஞ்சம் ஸ்லோவா சொன்னோம்னா எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும். நியூஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தி தான். அதனால சீக்கிரமா சொல்லும் போது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும், போரிங்கா இல்லாம இருக்கும். நிறைய தகவலையும் குறைஞ்ச நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் மேல நான் கொஞ்சம் வந்து ஸ்பீடாவே வந்து எப்பயுமே பேசக்கூடிய பழக்கம் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, அதிகமா ஸ்பீடா பேசிட்டேன்னா ஸ்லோ பண்ணி போடுவேன். வீடியோவுக்கு அந்த ஆடியோ வந்து என்ன பண்ணுவேன்னா அதுக்கு ஸ்பீடு இருக்கும் பாருங்க, அதுல ஒரு 10% ஸ்லோ பண்ணிட்டு போட்டுட்டு இருப்பேன். அது வந்து நியூஸுங்கிறதுனால தேவை இருக்காது அப்படிங்கறதுனால நான் அப்படியே போடுறேன். ஏன்னா வந்து போரிங்கா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த ஸ்பீடு உங்களுக்கு ஓகேவா இருக்கா, புரியுதா அப்படிங்கறத. இன்னும் சில முக்கியமான தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.